வணக்கம். ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் கம்பெனியோடைய ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகுறது நமக்கு தெரியும். நம்ம டீட்டெயில்டாகவே இந்த ஐபிஓட ரிவ்யூ பார்த்துருக்கோங்க. அதோட தனி வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஆண்டனி கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்ற தகவலும், புரோக்கரேஜ் ஹவுசஸ் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் விரைவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் சொல்லக்கூடியது அனைத்துமே இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கு புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க்கு புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, முதல்ல புரோக்கரேஜ் ஹவுசஸ் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். சாய்ஸ் புரோக்கிங் சப்ஸ்கிரைப் வித் காஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல் புரோக்கிங் நியூட்ரல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இரண்டு கம்பெனிகளும் நெகட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலான கஸ்டமர்ஸ் முனிசிபாலிட்டிஸ் தான். ஸோ கிடைக்க வேண்டிய பணம், அந்த கான்ட்ராக்சுவல் அமௌண்ட் வந்து கரெக்ட் டைமுக்கு கிடைக்குன்ற ஒரு சந்தேகம் எழுப்புகிறாங்க இந்த இரண்டு கம்பெனிகளும். இது தவிர எஸ்எம்சி செக்யூரிட்டிஸ் வந்து நியூட்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் ஹை ரிஸ்க் டேக்கர்ஸ்ன்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. பிரபுதாஸ் லீலாதர் சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபார் நியர் டேர்ம் ஒன்லி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நியர் டேர்ம்னு ஷார்ட் டேர்மாகத்தான் இருக்கும். லாங் டேர்முக்கு காஷியஸாக இருக்கணும் அப்படின்றது பிரபுதாஸ் லீலாதர் சொல்லியிருக்காங்க. சரிங்க, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு போய்கொண்டு இருக்குன்றதை விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கி கிடைத்த சோர்ஸ் வந்து financialexpress.comன்ற வெப்சைட்டில் தான் கிடச்சிருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னென்னு தெரியாதவங்களுக்காக நம்ம டீட்டெயில்டாக வேறொரு வீடியோ எக்ஸாம்பிளோடு பண்ணியிருக்கோங்க. அது பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்க, ஆண்டனி கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 54% அதிகமாக இருக்குது அப்படின்றது ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது ₹170 ப்ரீமியம். ஸோ ஹை பேண்ட் ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா ₹315. ஸோ அது கூட ₹170 சேர்த்தா ₹485 கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது இன்றைக்கி காலையில் நியூஸ் பிரகாரம் அப்படின்றது ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் தான் நம்ம நிஃப்டி நல்லாவே சரிவடைஞ்சிருக்குங்க. ஷேர் மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ இப்போவும் கிரே மார்க்கெட்டில் இந்த ப்ரீமியம் இருக்கா அப்படின்றது தெரியலை. அது நாளைக்கு நம்ம நியூஸை கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஆண்டனி ஐபிஓ பற்றி கூடுதலான ஏதாவது தகவல் கிடைத்தால் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.